ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் இந்த சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும். அடுத்ததாக பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். இப்போ எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வறுவலில் இந்த பூண்டு ஃப்ளேவர் நல்ல சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இதை பச்சை வாசனை போக நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாங்க. நல்லா இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உருளைக்கிழங்க ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். இப்போ வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். பாருங்கள், உப்பு சேர்த்து 1 நிமிஷம் போல் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை வதக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு இப்போ மூடி லோ ஃப்ளேமில் 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மூடி 8 நிமிஷம் நல்லா உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இப்போ ஒரு 8 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இடையில ஒரு 2 முறை நான் கலந்து விட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மேலே வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பெப்பர் சேர்த்திருக்கோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா கோட்டாகி வரணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் மசாலா கருகாமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை மேலால் நல்லா தூவி விட்டுக்கலாங்க. தூவி விட்டுட்டு இப்போ மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயில் அந்த மசாலாவோட அந்த உருளைக்கிழங்கு சேர்ந்து அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரும் நல்லா இறங்கி கிறிஸ்பியாக நல்லா வெந்து வரணுங்க. அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துன கருவேப்பிலையும் நல்லா மொறுன்னு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கும் அதே மாதிரி நல்லாவே கிறிஸ்பியாகி வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.